ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Burpful Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது காஃபி கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் சன்ரைஸ் காஃபி பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப மாய்ஸ்ட் கேக்காக வந்துச்சு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு ஹாஃப் கப்புக்கு சுகர் எடுத்திருக்கேன். நான் நார்மல் சுகர் தான் எடுத்திருக்கேன். கேஸ்டர் சுகர் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இந்த 2 rupees சன்ரைஸ் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது நான் 2 sachet சேர்த்துருக்கேன். எனி இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு மீடியம் ஸ்பீடில் இது ஃபுல்லாக கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணணும். இந்த சுகரும் பாலும் நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு வரணும். அதனால ஒரு 7 minutes கிட்ட ஆச்சு. கேஸ்டர் சுகர் போட்டிங்கன்னா கம்மி டைம் தான் ஆகும். நான் நார்மல் சுகர் போட்டனால எனக்கு 7 minutes ஆச்சு. இது நல்லா கலந்து நமக்கு லிக்விடாக வரணும். அது வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு லிக்விடாக வந்துருச்சு. பேசிக்காக இந்த சுகர் கிரானுவல்ஸ்லாம் தெரியக்கூடாது. அது வரைக்கும் இது நல்லா பிளெண்ட் பண்ணணும். நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் மில்க் சேர்த்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. காஃபி, சுகர், மில்க் எல்லாமே நல்லா நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து ஆயில் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இனிமேல் வந்துட்டு நமக்கு பிளெண்டர் வேணாம். ஓகே, இப்போ இதோட வந்துட்டு நான் வந்து 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிச்சம் இருக்க மில்கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வரணும். நம்மளோட பேட்டர் வந்து நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் திக்காக தான் இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் கூட போரிங் கன்சிஸ்டன்சி வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நான் டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு சுகரோடு சேர்த்ததையும் சரி இப்போயும் சரி மொத்தமாக 1/2 கப்பு மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கப் கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் வந்து கப் கேக் லைனர்ஸ் வச்சிடலாம். நான் வந்து சிலிக்கான் லைனர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து ஈக்குவல் போர்ஷனாக வந்து நம்ம போர் பண்ணணும். நான் இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வந்து போர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரண்டியே ஈஸி தான், பட் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வேணும்னாலும் ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பேட்டர் வந்து எல்லா மோல்டுலையும் இருக்க மாதிரி போர் பண்ணிக்கோங்க. 3/4 ஆஃப் த கப் யூஸ் பண்ணால் போதும். இப்போ இது மாதிரி வந்து ஒரு 4-5 வாட்டி கிச்சன் ஸ்லாப்பில் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் பிரேக் ஆயிரும். அதனால் ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன், டார்க் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கப் கேக் ட்ரே வந்து மிடில் ரேக்கில் வச்சுட்டு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்மளோட காஃபி கப் கேக் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அவ்வளோதான், ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு நம்மளோட காஃபி கப் கேக்ஸ் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கப் கேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேக்கிங் ரெசிபிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.